போடாம போங்க. பட் நான் பேட்டை சுத்துறதை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருக்காரு. கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு சுத்துறாரு. பால் போடாம இந்த சுத்துறாரு. பால் போட்டதுக்கு அப்புறம் என்ன சுத்துவாருன்னு தெரியல. அற்புதமான ஷாட்ஸ் நிறைய பார்க்க இருக்கும் அவரோட பேட்ல இருந்து. அண்ட் ஃபீல்டர்ஸ் ரொம்ப முன்னாடியே ரெடி ஆகி உள்ள வந்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஸோ நல்ல கோஆபரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் பேட்டர்ஸுமே நல்ல குயிக்காக உள்ள வந்திருக்கீங்க. நல்ல ஒரு மேட்சாக இந்த மேட்ச் அமையும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ முதல் மேட்சை ஒரு அதிரடியான ஆட்டத்தை பார்த்தோம் பாவிக்கிட்டே இருந்து. ஸோ இரண்டாவது மேட்ச்லையும் ஒரு 50 பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ட்ரீட். ஸோ இன்னைக்கான ஒரு ஃபுல் ட்ரீட் ஃபுல் ஃபீல்டு. நீ பின்னாடி போய் விக்கி நீ உள்ள இவன் நிக்கடா ஸ்கோர் ரெடியா விக்கி இங்க வந்துறியா உள்ள வந்துரு இல்ல ஒயிட் பேலன்ஸ் W முகில் 4000 K அம்பையர் ஸ்டார்ட் பண்ணுங்க. 4000 முகில் டே 3 ஓட செகண்ட் மேட்ச். முகில் சொல்லுங்க முகில் கொஞ்சம் லைட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அகலப்பந்து வைட். முகில் இங்க ஒரு நல்ல ஷாட். ஆனா ஒரு கேட்ச் டிராப். ஸ்டெடிடா மனோஜ் பெரிய விக்கெட் பார் குச்சா ஒரு ஸ்பிங்கான மேஸ். கொஞ்சம் டைட்டா இருக்கு உள்ள இருக்கு. லவ்லா பால்றாடா லவ்லா. இந்த போல நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸ்டெடி ஜோஷுவா சுதேஷ் ஸ்டெடி லவ்லி பால்றாடே. இங்க ஒரு ஸ்லோயர் பந்து கரெக்டா அடிக்கல, அதனால ஒரு ரன். ஸ்டெடி மனோஜ். இங்க ஒரு ஃபுல் டாஸை மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பால். ஃபுல் டாஸ் வேணா லாஸ்ட் பால். இங்க ஒரு அகலப்பந்து 1-2 மாறுமா? இல்ல, ஒரு 2 ஓடி இருக்காங்க. கவி இங்க ஒரு ஃபுல் டாஸ மடக்கி அடிச்சிருக்காரு. 6.
ஒரு ஓவர் முடிவெற்ற வெளியில் அணிக்கு 11. நல்ல ஸ்டார்ட் தான் டெஃபினட்டா. 11 ரன் per ஓவருங்கிறது ஒரு நல்ல ஹியூஜ் டார்கெட் செட் பண்ணக்கூடிய ஒரு தொடக்கம். ஸோ இன்னும் இந்த தொடக்கம் எப்படி அமையுதுங்கிறத பார்க்கலாம். விஜய் இங்க ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. அண்ட் விஷால் அண்ட் விஜய் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். இங்க 8 ரன் ஆடி இருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் எல்லாமே இங்க எக்ஸ்ட்ராஸ்ல கிடைச்சிருக்கு. புல் ஷாட், நல்ல ஷாட். ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு இந்த பால், இந்த ஓவரோட முதல் பந்திலேயே. ஆமா இது முடிஞ்சிச்சுல, பவர் பிளே முடிஞ்சிச்சுல. நான் ரெடினா. இங்க வாடா. கீப்பர் கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோ. சரி பா சரி. சரி. நான் பவர் பிளே நடிச்சிட்டு இருக்கேன். சரி. ரெடி. ஸ்ட்ரைட் லாட்ச் ஏத்துக்கிட்டோம். லவ்லி பால் ரெடி. லவ்லி பால். அதேதான். ஆஃப் லாட்ச் ஏத்துக்கிட்டோம். சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் மேட்ச் ஆஃப் டே 3. புல்லட் பாய்ஸ் மணம்பதி அண்ட் முத்து பிரதர்ஸ் செம்மஞ்சேரி குப்பம் ஆடிட்டு இருக்காங்க. பேட்ல பட்டிருக்கு ஒரு ரன். அண்ட் புல்லட் பாய்ஸ் மணம்பட்டி டாஸ் வின் பண்ணிருக்காங்க. வின் பண்ணிட்டு ஓகே நாங்க பேட்டிங் ஆடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்ல இறங்கிட்டாங்க. விக்கெட் லூஸ் பண்ணல இன்னும். விஜய் அண்ட் விஷால் ரெண்டு பேரும் ஆக்டர் நேமா வச்சுட்டு உள்ளே இறங்கியிருக்காங்க. ஷார்ட் பாலுங்க, ஆஃப் சைட் கவர்ஸ் மேல ஃபீல்டர் வாங்க சீக்கிரம். என்னங்க நீங்க போலியா பால். ஓகே 1 ரன் பரவாயில்ல, ஒரு ரன் மட்டுமே. ஸோ 2வது ஓவர் போட்டுட்டு இருக்காரு ஜோஷ்வா. சூப்பர் ரன்னிங்க, 2வது ரன் ஓடிட்டாங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் குயிக் ரன் பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஓவர் அதையும் தாண்டும் நினைக்கிறேன். 11 ரன் per ஓவரை 12 ரன் ஒரு ஓவரை கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அடிச்சிருக்காருங்க. ஆரா இல்ல 4, பட் மிகப்பெரிய ஷாட். எஸ், மச் நீடட் பவுண்டரின்னு சொல்லலாம் இந்த 12 ரன் per ஓவருக்கு. ஸோ நல்ல ரன் ரேட்டிங்க. எஸ், 2 ஓவர் முடிவில் புல்லட் பாய்ஸ் 26 வித்அவுட் a wicket. ஐயா டிஜே ஓடுதுங்க ஐயா. அதான் ஐயா 26 2 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் எண்ணிக்கை 26. விக்கெட் ஏதும் இழப்பின்றி போலர் விஜய் வந்திருக்காரு. வாங்க விஜய் விசஸ் விஜய். அந்த சைடு கொஞ்சம் 4 இல்ல 4 இருக்கு. நல்ல ஷாட் கனெக்ட் பண்ணிருக்காரா? போலர் சைடு இல்ல ஒரு சிங்கிள் மட்டுமே. சரி, போலர் சுதேஷ் இங்க ஃபுல்
ஃபீல்டர் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. இந்தா பாத்துக்கோங்க பால் அப்படின்னு. லாங் ஆன் திசையில இங்க ஒரு மேக்ஸிமம் மிகப்பெரிய 6 கொடையவே கவுத்திருக்காருங்க அந்த ஷாட்ல. அதுவும் எதிர்காத்துல அடிச்சிருக்காரு. அகைன்ஸ்ட் த விண்ட், ஓவர் த விண்ட் அடிச்சிருந்தாருன்னா இன்னும் எங்கேயோ போயிருக்கும். போடாடி அடுத்த ஒண்ணு 4 பட்டாமலே பாக்கியங்க. இங்க வர்ற பால் எல்லாமே இங்க ஒரு 4 கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. மேல போட்டாலும் அடி, ஷார்ட்டா போட்டாலும் அடி. பட் இங்க ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு பவுலர். இறுக்கி புட்டி முறுக்கி சுத்தி அடின்னு நிக்கிறாருங்க. பட்டாலே தெரிக்கும் போல ஒரு 6 பட்டிருக்கு. பட் 4-6 எதிர்பார்த்த அது கிடைக்கல. சான்ஸ் ஃபார் 2 இல்ல, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக் ரொட்டேட் இருக்காங்க. ஓவர்த்ரோல சான்சஸ் கிடைக்குமா? இல்ல. அதுவும் நல்ல ஒரு பேக்கப் இங்க ஃபீல்ட் செட் நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவர் பிச் டெலிவரி தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்களா? இருந்தும் பயன் இல்லை. தலைக்கு மேல மறுபடியும் ஒரு 6. பேக் டு பேக் 6. புல்லட் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 3 ஓவர்ல 44க்கு விக்கெட் ஏதும் இழப்பில்லை. 3 ஓவர்கள் முடிவெற்ற வேளையில் நினைக்க 44ங்க. முதல் மேட்சை விட இங்க டார்கெட் அதிகமா பிக்ஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. 100 ரன் நீங்க எட்டி பிடிப்பாங்களா? உங்களுடைய பிரெடிக்ஷன் சொல்லுங்க மிஸ்டர் பரத். 100 ரன்களை எட்டி பிடிப்பார்களா? 100 ரன் அப்படின்றது ரொம்ப பெரிய டார்கெட். ஏன்னா 2 ஓவர் தான் இருக்கு, 12 பால். பட் ஸ்டில் விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடிட்டு இருக்காங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் கேகேசிசி சட்ராஸ் வர்சஸ் பிளாக் ஸ்குவாட் சம்பாக்கம். 2 அணி வீரர்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். So predicted scoring எவ்வளோ? ப்ரெசென்ட் ஸ்கோரிங் 70 பிளஸ் வரும். இதே மாதிரி ஆட்டிருந்தாங்கன்னா மேபி டெஃபினட்டாக ஒரு 70 பிளஸ் வரும். ஸோ 100 வராது, ஓவர்வெல்மிங் தான். பட் ஒரு 70 பிளஸ் வரும். நோ பால் கால் ஃப்ரம் த அம்பையர். இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். ஸோ சும்மாவே இறுக்கி பிடிச்சி முறுக்கி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிடைக்குமா இன்னொரு 6? ஃப்ரீ ஹிட் டெலிவரி ஸ்லோவா போட்டிருக்காருங்க. அதுவும் ஒரு ஒயிட் பால். அகைன் இந்த ஃப்ரீ ஹிட் மறுபடியும் தொடரும். மெகா சீரியல் மாதிரி இங்க தொடர்ந்துகிட்டே இருக்கும். டெஃபினட்டா எக்ஸ்ட்ராஸ் போட போட எக்ஸ்ட்ராஸை கண்டிப்பா கம்மி பண்ணி ஆகணும். தூக்கி போட்டிருக்காரு. இதுவும் ஒரு 6. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஹிட்லயே இங்க அதை பதிவு பண்ணிருக்காரு. நல்ல ஷாட். பட்ட மாதிரி கேட்டது, அதனால தான் கீப்பர் கத்துறாரு. அம்பையர் ஆனா வைட். ஏன்பா கத்துற? வைட். நெக்ஸ்ட் பால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எஸ், அது ஒரு ஒயிட் பால். டிஆர்எஸ் இருக்கு. ஆமா, டிஆர்எஸ் இருக்கு. சொல்லிட்டு இருக்கும்போதே எடுத்துட்டாங்க. தேர்ட் அம்பையர் வாங்க டிவி பக்கத்துல பாத்துடலாம் என்ன ஆச்சுன்னு. டிஜே
எஸ் லோடிங். So it's a big gap between ball and bat. So third umpire's call is not out. And umpire, stay with your decision. Yes, it's a wide. Yes, umpire's calling ஒயிட் கொடுத்திருந்தாரு. ஸோ அதே தான் தேர்ட் அம்பையர்ஸோட டிசிஷன் இங்கே வந்திருக்கு. நல்ல அம்பையரிங் இங்க, ஒரு பால் கூட தவறாம இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ் அகைன் ஒரு ஒயிட் டெலிவரி. அம்பையர்ஸ் உண்மையாலே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அம்பையர்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து இறக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிட்டு இருந்தாரு நம்ம மிஸ்டர் சங்கு. ரொம்ப நேரமா தலைமறைவு அகைன் சாப்பிட போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு வைடு. எத்தனை வைடுங்க? நீ போடுங்க, நான் 12 பால் போடுன்றாரு அவரு. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா செய்யுங்க, கம்மி பண்ணி ஆகணும். அடிச்சிருக்காருங்க. 6 ஓடாதீங்க ஓடாதீங்க, அங்கே நில்லுங்க. 6 தான் அதெல்லாம். எஸ் சாரி. போடுங்க, டான்ஸ் போடுங்க, டான்ஸ் போடுங்க, டான்ஸ் போடுங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்க டீம் மேட்ஸ்ங்க. வேற யாரும் பசங்க போட மாட்டாங்க. போட்டோம் இன்னொரு வைடுங்க. எத்தனாவது வைடுன்னு நான் கவுண்ட் பண்ணிட்டு வரேன். 1 2 3 4 5 வைடு. ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு ஃபீல்டர். 1 பவுன்ஸ். 5 வைடெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது பரத். எஸ், அண்ணன் bowling போட்டாருன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜுஜுபி நாங்கலாம் அதெல்லாம் 10ஆம் தேதி பாப்பீங்க அண்ணனோட bowling. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நாள் நெருங்கிட்டே இருக்கு. எல்லாம் போட்டுட்டா சக்சஸ் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 10 தான் தாண்ட கூடாது. என் 10ன்றது ராசி இல்லையா? ரொம்ப அதிகமா சொல்றேன், கணக்கு சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம நம்ம இன்னைக்கு டே முடிஞ்ச உடனே நீங்களும் நானும் நான் பேட்டிங் ஆடுறேன், நீங்க bowling போடுங்க. கமான். 6 பால் ஆடலாம். நீங்க நல்லா விளையாடுனீங்கன்னா ஆதார் கார்டை மாத்தி ஆஹா 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 அடிச்சாருங்க 6. 6. ஓகே, புல்லட் பாய்ஸ் 4 ஓவர்ல 72 ரன்கள் எடுத்திருக்காங்க. எஸ், விக்கெட்டே போலங்க. கண்டிப்பா தண்ணி என்ன ஜூஸே கொடுத்துட்டு வரலாம் இந்த கேப்ல. விஜய் அண்ட் விஷால். விஜய் பாத்தீங்கன்னா 16 பால்ல 46 ரன். அந்த பக்கம் 9 பால்ல 16. நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவரோட பார்ட்னரை வந்து பிரஷர் போடாம அவரும் தேவைப்பட்ட நேரத்தில் பவுண்டரிஸ் ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ், வைடு. ஸோ பார்ட்னர்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தர் வந்து டமால் டிமால்னு போயிட்டு இருக்காரு.
ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிரிக்கெட்டா இருந்தாலும் லைஃபா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போர்ட் அப்படின்றது உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைச்சா எப்பயுமே நல்லதுதான். என்ன சொல்றீங்க மிஸ்டர் சங்கு? எஸ், நல்லதுதான். ஆனா என்ன பிரச்சனை கிடைக்காது. சோ நோ பால். என்னங்க எத்தனை நோ பால், எத்தனை வைடு? இந்த ஓவர்ல ஒரு வைடு, ஒரு நோ பால் வேற. நோ பாலா கொடுக்குறீங்கன்னு அம்பையர் தள்ளி விட்டு போறாரு போலர். நல்லா வேகமா போட்டாரு அந்த பந்தை. ஃப்ரீ டெலிவரி இங்க ஒரு டாட் பாலா கன்வெர்ட் பண்ணிருக்காரு. எஸ், நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் தி bowler. வாங்க அடுத்த பால் இதே வேகத்துல போடுங்க, நல்லா இருக்கும் டெஃபினட்டா. எஸ், பட் இது ஒரு ஒயிட் பால், கொஞ்சம் ஒயிட் ஆஃப் தி கிரீஸ்ல போட்டிருக்காரு. சோ இதை கொஞ்சம் தவிர்க்கணும். ஸ்டெம் டு ஸ்டெம் போட ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் அந்த ஒயிட் பால் வராது. எஸ், நல்ல ஷாட் இங்க. ஒன் பவுன்ஸ் ஓவர் த்ரோ ஃபார் 4. இல்லங்க, பவுன்ஸ் எல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது. பீச் கிரிக்கெட் இங்க ஒரு டைப் ஆஃப் கிரிக்கெட். சோ நிறைய கிரிக்கெட் பார்த்திருக்கோம், பட் பீச் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு டெஃபினட்டா நிறைய எனர்ஜி வேணும். சோ நிறைய பவர் வேணும். அடிச்சா வெளில தான் அடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட். அடிங்க வெளியில. யோக்கர். எஸ், நல்ல கம்பேக்கிங் ஓவராக கூட அமைஞ்சிருக்குங்க. பெரிய ஷாட்ஸ் அதிகமா அந்த கடைசி ஒரு 3-4 பந்துகள்ல கிடைக்கல. பட் எக்ஸ்ட்ராஸ் தான் போயிருக்கு நிறைய. நீங்க பேட்ஸ்மேன் ஆடும்போது நீங்க சொன்னா மட்டும் தான் நான் வெளியில இருந்து சொன்னா கூட நான் கொடுக்கவே மாட்டேன். நீங்க ஆடும்போது நீங்க 3 பால் ஆடி 4 பால் ஆட்டீங்க, அவங்க சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்களே சொன்னீங்கன்னா நான் செக் பண்ணி நோ பால் கொடுத்துறேன். அடுத்த பால் அம்பையர் மைக்கை மாத்தி நமக்கு கொடுத்துருப்பா, ரொம்ப கிளீனா கேக்குதுப்பா. எட்ஜ் தெரிச்சிருக்கா இல்ல ஒரு சிங்கிள் மட்டுமே. எல்லா இடத்துலயுமே ஃபீல்டர்ஸ் வச்சு தான் போடுறாங்க. உள்ள இன்சைட் தி சர்க்கிள் ஃபீல்டர்ஸ் எல்லாமே குயிக்கா தான் இருக்காங்க. அதுவும் இந்த மணல்ல ஓடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் கிரவுண்ட் அழகா கவர் பண்ணி ஓடுறாங்க இங்க. ஷார்ட் பால் அடிச்சிருக்காரு இங்க நேரா கமெண்ட்ரி பாக்ஸ்க்கு. ஆரா. எஸ், ஓகே ஓகே. ஷார்ட் பால், அதே ஷாட், அதே 6. எஸ், சாரி. யாரே நீ எக்ஸ்ட்ரா கவர்ஸ் தலைக்கு மேல 2 6 பேக் டு பேக் அடிச்சிட்டு இருக்க. தரமான ஷாட்டுங்க. ரீப்ளே பாக்குற மாதிரி இருந்தது. கண்டிப்பா அதோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. புல்லட் பாய்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 89 ரன். இதுல என்ன மோசமான விஷயம் bowling டீம் அப்படினா விக்கெட் ஒன்னு கூட எடுக்கல. சோ 89 ரன்ஸ் வித்அவுட் a விக்கெட். அதான் நடந்திருக்கு. ஃபீல்டர்ஸ் அப்படியே உள்ள போயிடுங்கப்பா. ஐயா நான் 100 ரன் கேட்டேன். 100 ரன்ல கன்ஃபார்மா வாய்ப்பே இல்லை அப்படினீங்க. பட் இங்க க்ளோஸ் டு தி 100 டெஃபினட்டா. இதோ இந்த லாஸ்ட் ஓவர்ல ஒரு 4 டாட் பால் இங்க வந்தது. சோ அதன் காரணமா மட்டும் தான் இங்க அந்த ஸ்கோர் கிடைக்கல. 89 ரன்ஸ் சும்மா கிடையாது. கண்டிப்பா இந்த ஸ்கோர் கிட்ட வந்ததுக்கு அவங்களோட போலர்ஸும் ஒரு முக்கியமான காரணம். 13 ரன்ஸ் எக்ஸ்ட்ராஸ்ல வந்து பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நீங்க வச்சுக்கலாம், நாங்க அடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்ஸ்மேன் வந்து அடிக்கணும், அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஓபனர்ஸ் ஆஃப் முத்து பிரதர்ஸ், ஓபனர்ஸ் கொஞ்சம் அப்படியே பேட்டை பிக் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். முத்து பிரதர்ஸ் டீமோட ஓபனர்ஸ் வந்துருங்க. செவ்வால தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கன்ஃபார்மா. ஏன்னா 90 ரன் அடிக்கணும். ஸோ பால் பை பால் இங்க பெரிய ஷாட்ஸ் போயிட்டே இருக்கணும். பெரிய பெரிய ஷாட். நிச்சயமாக பரத், ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 79 டார்கெட்டு, 80 டார்கெட் வச்சாங்க, 79 அடிச்சுட்டு. இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 89 ஸ்கோர் பண்ணி 90 டார்கெட் வச்சிருக்காங்க. நம்மளுடைய கமெண்ட்ரி பாக்ஸ்ல பரத் உங்க கூட இருக்கிற அவரோட பேர் சொல்லுங்க, அந்த பிரதர் பேரு. எஸ், பரத்தினும் நான் இங்க இருக்கிறேன். என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது தாரிக். தாரிக், குட் மார்னிங். மார்னிங்னா. லாஸ்ட் இயர் நீங்க வந்து இங்க பேசிருக்கீங்களா, கமெண்ட்ரி பண்ணிருக்கீங்களா? முதல் வருடம், ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. முதல் வருடம், ஓகே. கண்டினியூஸா வாங்க. என்னோட மேட்ச் அன்னைக்கு வாங்க, தயவு செய்து நிறைய புகழ்ச்சி பண்ணுங்க நான் ஓவர் போடும்போது.
Wide இருந்தா போடும்போது பண்ண போறாரு. இருங்க இருந்தா பண்ண போறாரு. அதை நானும் பார்க்க தான் போறேன். வைடு போடும்போது மட்டும் ஏதோ பேசிடாதீங்க. சீரியஸா லாஸ்ட் இயர் நடந்த அந்த லைவை பார்த்துட்டு தான் இந்த வருஷம் வந்தேன். அப்படிங்களா? அந்த மாதிரி இருந்தது. நீங்க இது வரைக்கும் நிறைய டோர்னமெண்ட் போயிட்டு அட்டன் பண்ணியிருப்பீங்க, வர்ணனை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு ஒரு டோர்னமெண்ட்னா அந்த இடத்துல நல்ல ஒரு அட்மாஸ்பியர், கிரவுண்டு செட்டப், மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதை சொல்லாதீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்திருக்கீங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன். எந்த இடத்துல நீங்கள் விளையாடின போய் வர்ணனை பண்ண இடம் எது பெஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ். சீரியஸ்லி ஹானஸ்ட்லி சொல்லணும்னா நான் பார்த்ததுலயே இவ்வளவு பெரிய செட்டப் இங்க மட்டும்தான். பெரிய செட்டப் இங்கே தான். டெஃபினட்டா இங்க தான். ஓ ஷுவராக சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வேற ஏதாவது ஒரு இடம் சொன்னீங்கன்னா எந்த இடத்த நீங்கள் சொல்லுவீங்க? திடீர்னு இப்படி கேள்வி கேட்டா முன்னாடி நினைச்சு நீ எழுதி கொடுத்துருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். பிரதர் நானே வந்து ஆட்டி விட்டீங்க பாத்தீங்களா? பண்ணாம தானே வந்திருக்கேன். தாரிக் கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு. அதாவது ஆளாளப்பட்டது சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே டன். கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுப்போம். Time கொடுங்க. நம்ம Time ஓபனர்ஸ் உள்ள கூப்பிடலாம். ஓபனர்ஸ் எங்க போனீங்க? ஆளே காணோம். முத்து பிரதர்ஸ் STSPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அந்த டோர்னமெண்ட்ல. செலக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆக்ஷன் நடத்தி ஸோ அதுலேருந்து பெஸ்ட் பிளேயரை 10 டீம்ல வந்து ஆக்ஷன் பேசிஸ்ல விளையாட வச்சு தரமான ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு திருப்பூர்ல. ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஸோ அந்த டோர்னமெண்ட்டை டெஃபினட்டா சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு இந்த மாதிரி 30 நாள்லாம் நடக்கல, இது பெரிய டோர்னமெண்ட் டெஃபினட்டா. அதுல ஒரு 4ல் ஒரு பங்கு ஒரு 5 நாள் நடந்துச்சு டே அண்ட் நைட்டா. ஸோ அந்த டோர்னமெண்ட்டை சொல்லலாம். இப்போதான் ரீசெண்டா ஒரு லாஸ்ட் மந்த் நடந்தது DSPL, தமிழன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஹைலைட்ஸ் தான் இப்போ லைவ் டெலிகாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு. லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஹைலைட்ஸ். ஸோ வீட்டுக்கு போனால் கூட இதெல்லாம் பார்க்கலாம். இப்பவும் பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ஹைலைட்ஸ் நம்மளோட ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு. எஸ் டெஃபினட்டா தி டெக்னாலஜி அட் பீக்னே சொல்லலாம். ஸோ DRS அண்ட் இன்ஸ்டன்ட் ரீப்ளே கிராபிக்ஸ்ல இங்க எக்கச்சக்கமா தெளிச்சு விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கிராபிக்ஸ் ஒர்க் இங்க அற்புதமா அமைஞ்சிருக்கு டெஃபினட்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிராஃபிக்ஸ் டீம், VFX டீம். கிராஃபிக்ஸ்னா சொல்ல முடியாது, VFX லெவலில் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. ஸோ ஒன்றுமே பார்த்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே மேட்சுமே இங்கே தரமான மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. கம்மிங் பேக் டு த மேட்ச், இங்கே 90 ரன்கள் தேவை 5 ஓவர்களில். புல்லட் பாய்ஸ் மணப்பாறை இங்கே 89 ரன்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. முத்து பிரதர்ஸ் முதல் ஆற பதிவு பண்ணுவாங்கன்னு நினைச்ச ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட் பாலை இங்க மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இனிஷியலி நல்ல ஸ்டார்ட் இருக்கணும், அப்பதான் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு நல்ல மேட்சா போகும். செகண்ட் இன்னிங்ஸ் இங்க எடுத்துட்டு போகணும் பெருசா. சரி மணப்பட்டி எஸ் நேரா கன்சோல் ரூமுக்கு அடிச்சிருக்காருங்க. 6 முதல் பந்துல நான் விட்டத 2வது பந்துல பிடிக்கிறேன், நீங்க பிடிச்சிருக்காரு ஒரு 6. ஓகே எக்ஸ்ட்ரா கிடைக்குது இங்க ஒயிட் பால். டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஓவர. 7 ரன்கள் கிடைச்சிருக்கு 2 பந்துகள்ல, மிச்சமில்ல 4 பந்துகள்ல ஒரு 10 ரன் பதிவு பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இது ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர் ஒரு 6. எஸ் இதுவும் அடிக்கப்பட்ட ஒரு 6. ரைட் லெஃப்ட் ஷாட், ரைட் லெஃப்ட் நீங்க மாறி அடிக்கணும் டெஃபினட்டா இதே மாதிரி. லெஃப்ட் ஹேண்டர் இங்க கொஞ்சம் ஒரு சிங்கிள் போவாங்களா? இல்ல, நதிங் மச் அந்த அளவுக்கு பெருசா குயிக் சிங்கிள்ஸ்லாம் ட்ரை பண்ணல. எஸ் இவங்க ட்ரை பண்ணல சிங்கிள்ஸ் எடுக்க. பட் நம்மளோட மிஸ்டர் சங்கு எங்க போறீங்க? கப்பல்ஸ் ஏரியாக்கு போறீங்களா? அங்க போட்டோ ஷூட் நடக்குது. தெரியும் அங்கதான் போறீங்க தெரியும். வாங்க அங்க போகாதீங்க, அவங்க தான் போட்டோ ஷூட் எடுக்கறாங்கல்ல. எடுக்கட்டும்
ஒரு விளம்பரத்தை தேட தேவையில்லையா டோர்னமெண்ட்டுக்கு? Right. அவங்களுக்கும் ஒரு விளம்பரத்தை கொடுக்க அவங்க தேவையில்லையா? கேட்கவே இல்லையா? கேட்கலையா? ஆமா, வந்துருங்க, இங்க வந்துருங்க. போலாம். உங்க ஏரியா எங்க இருக்கு? சியர் கேர்ள்ஸ் பக்கம் தானே இருக்கு, அங்க என்னோட போயிடுங்க. area அங்க இருக்கு. எஸ், எல்லாருக்கும் தெரியும் சியர் கேர்ள்ஸ் உங்களை ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த பக்கம் போறீங்க? ஏங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு? அவங்க விளம்பரத்தை தேட தேவையில்லையா? சும்மா நம்ம அதெல்லாம் போய் பேசி தான் ஆகணும். அவங்க கிட்ட ஒரு பேட்டி வாங்கணும். ஓவர் முடிஞ்சிருக்கு. எண்ட் ஆஃப் தி நம்பர் ஓவர் 1. நீங்க 24 நோ லாஸ், 20 ரன்கள் பர் ஓவர். அண்ட் எஸ், இப்போ சியர் கேர்ள்ஸ் உங்களுக்கு மிஸ்டர் சங்கு அங்க வரணுமா வேணாமா? கையில சொல்லுங்க, கை காட்டி சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா? ஆமான்னு சொல்லிட்டாங்க. அண்ணா வேணாமா? ஆப்பு மாப்பு அவ்வளவு விளம்பரம் தேடி தந்த சப்போர்ட் பண்ண பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனையா இதெல்லாம்? வந்துடவே வந்துடாதீங்க, அப்படியே கடல் பக்கம் போயிடுங்க அப்படின்னு கை காட்டிட்டாங்க. நம்மளோட இந்த டோர்னமெண்ட்ல ஒவ்வொரு இன்னிங்ஸ் முடிஞ்சதும் அதோட ஹைலைட்ஸ் நம்மளோட திரையில காண்பிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் இது. நிச்சயமாக நிறைய மிஸ் பண்ணவங்களாம் இந்த ஹைலைட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ பேட்டிங் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் டைமில் அந்த ஹைலைட்ஸ் பார்க்கலாம். ஃபீல்டிங் பண்ணிட்டு வந்து அந்த இன்னிங்ஸ் பிரேக்கில் அந்த ஹைலைட்ஸை பார்க்கலாம். பார்க்கலான்ட்டு நீங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஸோ செகண்ட் ஓவர் இங்க ஆடுறது கவின். ஃபர்ஸ்ட் டெலிவரி ஃபேஸ் பண்றாரு. சென்சிபிள் கிரிக்கெட்டுங்க. ஒரு சிங்கிளோட அவரோட ஸ்ட்ரைக்கர் 6 பால்ல 18 ரன் அடிச்ச கார்த்திக், நீ போய் ஸ்ட்ரைக் எடுத்துக்க வச்சு த்ரூ த விண்ட் தான். ஜஸ்ட் டைமிங் அவ்வளோ மட்டும் தான் வேணும். ஆல்ரெடி பவர் இருக்கு, டைமிங்கும் இருக்கு. இப்போ இந்த எண்டில் மிகப்பெரிய 6 ஏதாச்சும் ஒன்னாச்சும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். கார்த்திகோட பேட்ல இருந்து தேர்ட் மேன் உள்ள வருது. போட்டாருங்க, பட் வெளியே போல, உள்ளே தான் இருக்கு. கேட்ச் பிடிச்சிருங்க. எஸ், விக்கெட். ஐயோ, நோ பாலுங்க. சாம்பார் எனக்கு ஆப்புன்ற மாதிரி ட்விஸ்ட் இங்க. அற்புதமான ஒரு ட்விஸ்ட். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஷாக் ஆகிறாங்க. சர்ப்ரைஸ், நோ பால், ஃப்ரீ ஹிட். என்ஜாய் தி ஹிட். கார்த்திக் யார் முகத்துல முழிச்சிட்டு வந்தீங்க? கார்த்திக் ஒரு மிஸ் ஹிட், கேட்சும் பிடிச்சிட்டாங்க. ஆனா அது நோ பால். எங்கேயோ மச்சம் இருக்கு கார்த்திக். So free hit ball coming up. Satish to Kavin. போடுங்கப்பா. அடடடடடடா. மிஸ்டர் சங்கு அங்கதானே இருக்கீங்க? பால் எடுத்து போடுங்க. எங்க போனாரு அவரு? 6. இன்னொரு நோ பாலா? டிஜே இன்னொரு நோ பால் போட்டாங்க. அம்பையர் நோ பாலா? ஐயோ, இன்னொரு நோ பால். என்னதாங்க நடக்குதுங்க? சிக்ஸ் தாங்க, பட்ட உடனே தெரிஞ்சிடுச்சு. 6. இன்னும் வரைக்குமே ஓகே. கடந்த வருடமும் சரி, இந்த வருடமும் சரி, இன்னுமே அந்த பாறையை தாண்டி யாரும் ஒருத்தர் கூட 6 அடிக்கல, பாலை தூக்கி அடிக்கல. ஒருத்தர் வந்து லாஸ்ட் டைம் பாறைக்கு மேலே கரெக்டாக பட்டுச்சு. ஸோ யாராவது அடித்தா அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் எனக்கு தெரிந்த பவுண்டர் ஜே சுந்தர் அவர்கள் நிச்சயம் அறிவிப்பார். சிக்ஸ் தாங்க, சிக்ஸ் தான், யோசிக்கவே வேணாம். இன்னொரு 6.
இது கேட்ச். கண்டிப்பா நோ பால் கிடையாது. எத்தனை பேருக்கு வரீங்க? கேட்ச புடிங்க. எத்தனை பேரு? 6 பேரு. பால் எங்க? தரையில தான் இருக்கு. இன்னொரு டிராப்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ். சோ ஃபைனல் பால் செகண்ட் ஓவர்ல 43 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 19 பால்ல 47 ரன் அடிக்கணும். இன்னும் இந்த ஓவர் முடிவுக்கு வரல. மிகப்பெரிய ஓவர். 3 6 போயிருக்கு. இன்னும் ஒரு பால் வேற இருக்கு. கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக். ஓகே, டாட் பால். சோ 2 ஓவர்ல முத்து பிரதர்ஸ் 43 வித்அவுட் a wicket. சோ 18 பால்ல 47 ரன் அடிக்கணும். மியூசிக். எனர்ஜி எனர்ஜி, இன்னும் கொஞ்சம் எனர்ஜி. So 2 ஓவர்ல முத்து பிரதர்ஸ் 43 வித்அவுட் a wicket. 47 ரன் அடிக்கணும் 18 பந்துல. Wide. இது ஒரு அகல பந்து. That's wide. இங்க ஒரு நல்ல பால். போலிங் சைட்ல இருந்து கொஞ்சம் இங்க ஒரு கம்பேக் கிடைச்சிருக்கு. மீண்டும் ஒரு அகலப்பந்து. சொல்லாத அப்படின்றாங்கப்பா. லெஃப்டி. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் KKCC சட்ராஸ் vs பிளாக் ஸ்குவாட் செம்பாக்கம். 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். KKCC சட்ராஸ் பிளாக் ஸ்குவாட் செம்பாக்கம் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நியூ பேட்ஸ் வந்தோடனே ஒரு அடி அடிச்சிருக்காரு. பால் டாட் பண்ணு. ரைட் ஹேண்ட் ரைட் ரைட் தான்டா. ஏய் எதுடா கேட்ச் மிஸ். ஓரப்பா.
ஒரு வைட் தான் போட்டுருங்கண்ணா. ரெண்டு வைடா? ஓகே ஓகே. ஏன்டா பிச் பண்ண? நல்ல ஷாட்டுங்க, கண்டிப்பா வெளியே தான். ஆரே இங்க பாரு, லெந்த் மிஸ் பண்ற பாரு. பால் 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 போடு. அகைன் சேம் பால், ஃபீல்டர் இல்ல, இன்னொரு 6. Black squad team captain presentation area அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முத்து பிரதர்ஸ் 3 ஓவர்ல 60 ரன், ஒரே ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. 12 பால்ல 30 ரன் அடிக்கணும். ஃபீல்டிங் Black டீம் squad கொஞ்சம் வேகமா captain. பண்ணுங்க. அம்பயர்ஸ் போலாம், ஒரு பால் ஆட் பண்ணுவோம். ஸோ 12 பால் 30 ரன் அடிக்கணும். கஷ்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க முத்து பிரதர்ஸ். ஜோஷ்வா இங்க 3 பாத்தீங்கன்னா பால் ஆடி இருக்காரு, 2 6 வேற அந்த 3 பால்ல. 60 ரன்களை அடித்துள்ள முத்து பிரதர். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் KKCC சட்ராஸ் வர்சஸ் Black Squad செம்பாக்கம். 2 டீம் கேப்டனையும் பிரசன்டேஷன் ஸ்டேஜுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டாஸ்க்கு வந்திருக்க 2 டீம்ஸும் டாஸ் போட்டுட்டு உள்ள போயிடலாம். விஜய் த நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்லி ஃபுல் டாஸ்ங்க, பட் வெளியே போனதுனால அவர் அப்படியே விட்டாரு. ஸோ இட்ஸ் ஒயிட் பால். ஒயிட் பால், ஒயிட் டெலிவரி. எக்ஸ்ட்ராஸ் டெஃபினட்டா கம்மி பண்ணி ஆகணும். இங்க 60 ரன்கள் வந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 18 ரன் per ஓவர் போயிட்டு இருக்கு. தேவைப்படுறது 16 ரன் per ஓவர். போல்டு போல்டு போல்டு, மச் நீடட் விக்கெட். நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் won by Black Squad செம்பாக்கம். அவர்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவம் பொறித்த சில்வர் காயின் பரிசாக வழங்கப்படுகிறது. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க Black Squad செம்பாக்கம். ஒயிட் பால் எக்ஸ்ட்ரா டெஃபினட்டா கம்மி பண்ண வேண்டியதை இங்க அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 2 ஓவர்கள், மேட்சை மாற்றக்கூடிய 2 ஓவர்கள். சுதேஷ் இங்க ஸ்ட்ரைக்ல, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல சான்ஸை மிஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். எஸ், அகைன் ஒரு ஒயிட் பால். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா, என்ஜாய் தி எக்ஸ்ட்ரா. 11 பந்துகள் 28 ஓட்டங்கள் தேவை. what an extraordinary match இது. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே முடிவு பண்ணோம். 90 ரன்கள் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இங்க கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்காங்க. 11 பந்துகள் 26 ஓட்டங்கள் தேவை. மீதமுள்ள 11 பந்துகளில் 26 ஓட்டங்கள் தேவை. 14 ரன்கள் per ஓவர்.
ஒரு ஓவருக்கு 14 ரன்கள் ஆடணும் அப்படின்னு ஒரு கணக்குல இருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன்ல இருக்காங்க. மறுபடியும் ஒரு வைடா உதிரியே உங்கள் எதிரிகள். டெஃபினட்டா உங்களுக்கு இருக்கிற இனிமே இப்ப டெஃபினட்டா அந்த ஒயிட் பால் தான். நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டெம் டு ஸ்டெம் இங்க போடுறாங்களா பார்க்கலாம். 25 ஓட்டங்கள் தேவை 11 பந்துகளில். இந்த பால் ஒரு டாட் பால், நல்ல ஒரு கம்பேக் இங்க பவுலர் கிட்ட இருந்து. டாட் பால்ஸ் நிறைய வைக்க கூடாது, ஒரு பால் டெஃபினட்டா அடிச்சு ஆக வேண்டும், டெஃபினட்டா அடிச்சாகணும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஷாட் கேட்சஸ் தி கோல். பொதுமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், குப்பையை வந்து குப்பை தொட்டியில போடுங்க. ஸோ இது நம்ம பீச்சை நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். ப்ளீஸ் குப்பைகளை வந்து அதற்கான குப்பை தொட்டிகள் அங்கங்கே இருக்குது, அதில் பார்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பிளேயர்ஸ் அண்ட் பொதுமக்கள் ஒரே ஒரு வேண்டுகோள், குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும் ப்ளீஸ். எட்டு பந்துகளில் 24 ஓட்டங்கள், 4 6, 8 பால்ல 4 சூஸ் பண்ணி அடிக்கணும். ஒன்னு அடிச்சிருக்காரா? இல்லங்க, கனெக்ட் பண்ணலங்க, அந்த அளவுக்கு டைமிங் பத்தல. ஒரு சிங்கிள் மட்டுமே இங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். சோ இன்னும் மீதமுள்ள 7 பந்துகளில் 23 ஓட்டங்கள் தேவை. 7 balls and 23 runs required. Wide. ஓப்பனர்ஸ் ஆடின மாதிரி ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணல, அந்த வேகம் இல்லை பேட்ஸ்மேன் கிட்ட. பேட் ஸ்விங் கம்மியாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் இங்க விட்டுருக்காங்க. நிறைய பேட் பால்ஸ்மே இங்க மிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. யூட்டிலைஸ் பண்ணணும், எந்தெந்த பேட் பால்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும். அப்பதான் குட் பால்ஸ் கூட நம்மளால இன்டென்டோட போக முடியும். பட் இங்க அதை மிஸ் பண்ணிருக்காங்க. 67க்கு 2 விக்கெட்கள், 4 ஓவர்கள் முடிவெற்ற வேளையில் சங்குமாரனா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு டீப் ஃபைன்ல உள்ள கூப்பிடுறாரு. ஏன்னா 6 பாலுக்கு 23 ரன் அடிக்கணும். கோபி போட போறாரு. 6 பால் 23 ரன் அடிக்கணும் ஃபார் முத்து பிரதர்ஸ். உள்ள சுதேஷ் அண்ட் ஜோஷ்வா ஆடிட்டு இருக்காங்க. சுதேஷ் ஆன் ஸ்ட்ரைக். பேட்ல பட்டுங்க, பட் கஷ்டமான கேட்ச் தான். அடிச்சிருக்கணும் மச்சி அப்படின்னு கேக்குறாரு கீப்பர். ஏன்னா பேக்கப் இருக்கு, மிட் விக்கெட் இருக்கு அங்க பேக்கப். விக்கெட் ஒரு சின்ன திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கும். ஓகே, 1 ரன். ஓகே, 5 பால்ல 22. சரியான ஷாட்டுங்க, எங்கேயோ அடிச்சாரு. 6. எஸ், மச் நீடட் 6 ன்னு சொல்லலாம். டெஃபினட்டா மச் நீடட் 6 இங்க எட்டி பிடிக்க முடியுமா? ஸ்டில் ஹேவ் எ ஹோப் இருக்கா? டெஃபினட்டா 4 பால்ல 16 ரன் அடிக்கணும். ஜோஷ்வா பார்த்தா 7 பால்ல 3 6 வெளியே அனுப்பி இருக்காரு. 4 அடிக்க மாட்டேன், 6 மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்லயே பேசுறாரு. ஐயா, ஒன்னு 2 6 தான். 4ல 2 பால் இங்க சூஸ் பண்ணி ஆனாரா மேட்ச் முடிஞ்சிடும். அடிச்சிருக்காரு, அடிச்சிருக்காரு. 6 அருமையான ஒரு 6. அம்பையர் எஸ் 6. போங்க போங்க ஃபீல்டர்ஸ் போங்க, பால் இருக்கு, ஃபீல்டர்ஸ் போங்க. வாங்க வாங்க ஃபீல்டர்ஸ் ரெடி. ஃபீல்டர்ஸ் அப்படியே அடுத்த பால் நிறைய இருக்கு, வந்து நின்றுங்க வாங்க.
the most heated moment ன்னு சொல்லலாம். 3 பந்துகள்ல 10 ரன்கள். என்ன நடக்குதுன்னா 3-4 ஐடியா அவர் மைண்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன போட போறாரு கோபி? ஒயிட் பால். என்ஜாய் பண்ணுங்க டீம்மேட்ஸ், டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுங்க. 3 பந்துகள்ல 9 ஓட்டங்கள் தேவை. 3 பந்து 9 ஓட்டங்கள். 90 ரன்ல சான்ஸே கிடையாதுப்பா சேஸ் பண்றதுக்கு, அதுவும் இந்த கிரவுண்ட்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த 90 ரன் இங்க எட்டி பிடிக்க வந்துட்டாங்க. அகைன் ஒரு ஒயிட் பாலா. எஸ், அவங்க அடிக்கல, நீங்க கொடுக்குறீங்க டெஃபினட்டா. சோ லீகல் டெலிவரி. ஒரு 2 பால் போட்டு பாருங்க, டெஃபினட்டா இந்த மேட்ச் மாறும். சோ இப்போ பேட்டிங் டீம் வந்து அப்பர் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. பேட்டிங் டீம் வின் பண்ண உடனே ஒரு டான்ஸ் பார்க்கலாமா உங்ககிட்ட இருந்து? கேமரா ஃபோக்கஸ் பண்ணிடலாம். காத்துல போயிருக்கு, ஃபீல்டர் அண்டர் போலா இல்ல, கேப் சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டா இல்லங்க, வெல் மேட் ரன்னிங் வித் தி விக்கெட். செம்ம குயிக்கா ஓடி இருக்காங்க. எனக்கு அந்த விக்டரி வேணும்னு சொல்லி ஒரு உயிரை கொடுத்து ஓடி இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் இந்த வெயில்ல இந்த கான்கிரீட் விக்கெட்ல, அற்புதமான ஒரு கான்கிரீட் விக்கெட். விக்கெட்டை பத்தி பேசியே ஆகணும். ஒரு இடத்துல கூட அன்ஈவனா இல்லவே இல்ல. விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பை மேட்ச் இங்க கிளீனிங் நடந்துகிட்டே இருக்கு. அற்புதமான ஒரு விக்கெட் இங்க போட்டு கொடுத்திருக்காங்க கான்கிரீட் விக்கெட்ல. நல்ல பவுன்ஸ் இருக்கு, நல்ல பேஸ் இருக்கு, நல்ல டர்ன் இருக்கு, என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. சிக்ஸ் இருக்கா இல்ல, ஒயிட் பால். வாட் a call from the umpire. இங்க what a twist, அற்புதமான ட்விஸ்ட். இங்க பேக் டு பேக் ட்விஸ்ட் பாத்துனே இருக்கோம். 2 பால் 5 ரன் அடிக்கணும். கேட்சா கேட்ச். இதை விட இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போகவே போகாதுங்க. ஒரே பால் 5 ரன் அடிச்சீங்கன்னா நீங்க வின்னு. ஒரு பால் 5 ரன். ஐயா மேட்ச் டிரா ஆனா என்னங்க ஐயா? மேட்ச் டிரா ஆனா என்ன? சூப்பர் ஓவரா? சோ இதுவரையும் இந்த டோர்னமெண்ட்ல சூப்பர் ஓவர் பார்க்கல. இன்னைக்கு பார்க்கிறதுக்கான நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே பால் 6 அடிச்சுக்கினா மேட்ச் வின்னு, 4 அடிச்சுக்கினா மேட்ச் டிரா. ஆமா, ஓகே டிஜே இருங்க, ஒரு பிரெடிக்ஷன் கேட்போம். மிஸ்டர் சங்கு வாங்கோ, சொல்லுங்க. ஒரு பால் 5 பேட்டிங்கா போலிங்கா யார் வின்? இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் சொல்ல முடியாது. போன் ஒரு லோக்கல் டீம் 101 டீம் விளையாடுது. 4 போக போகுது, 4 போக போகுது. 50-50 கிடையாது. போலிங் டீம் வின். கௌதம் சாரி கோபிநாத் போலர் டைட் பண்ணுவாருங்க. என்ன சொன்ன நானு? எஸ், வின் பண்ணிருக்காங்க வெற்றி புல்லட் பாய்ஸ். அப்படியே ஒரு குத்து போடுங்க புல்லட் பாய்ஸ். 90 ரன் அடிச்சிட்டு இப்படி கஷ்டப்பட்டு வின் பண்ணிருக்கீங்க. 2 டீமும் ரொம்ப நல்லா விளையாடுனாங்க, ரொம்ப நல்ல மேட்ச். 2 அணி வீரர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். NCA நரப்பாக்கம் அணியினரை ரொம்ப ரொம்ப க்ளோஸான மேட்ச், செகண்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். சோ புல்லட் பாய்ஸ் 89 விக்கெட் இழப்பின்றி அடிச்சாங்க. முத்து பிரதர்ஸ் விக்கெட் போனாலும் ஒரு பெரிய பெரிய டைட்டான ஒரு கேம் எடுத்துட்டு போனாங்க. 85 மேட்ச் லூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் வெரி வெரி குட் மேட்ச். Thank you all the players. இருப்பா டிஜே என்ன முடிக்கல. சோ இப்போ புல்லட் பாய்ஸ் மணம்பட்டி 89 நோ லாஸ் கண்டெயின் பண்ணிருக்காங்க. அப்படியே பிரசன்டேஷன் ஏரியா போயிடுங்க, பிரசன்டேஷன் முடிச்சிடலாம். சோ நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்கு இருங்க பார்த்து சொல்றேன்.